மாலதி பசுவை எங்கும் காணவில்லை. 2 நாட்களாய் பசுக்கள் மேய்ச்சலுக்குப் போகவில்லை. 3வது நாள் பசுக்கள் மேய்ச்சலுக்குச் சென்றபோது, புலி மெதுவாக பசுக்களுடன் பேசியது. "என்ன நண்பர்களே, 2 நாட்களாய் காணவில்லை." அதற்கு மற்றொரு பசு, "எங்கள் தோழி மாலதியைக் காணவில்லை. எங்கு தேடியும் அவள் கிடைக்கவில்லை" என்றது. புலி அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு, "பாவம் மாலதி" என்றது. மற்ற பசுக்கள், "நீ உன் நண்பனைக் காணச் சென்றாயே, அனைவரும் நலந்தானே" என்றது. புலி, "நல்ல விருந்து, 2 நாட்கள் எழக்கூட முடியவில்லை" என்றது. மற்ற பசுக்கள் தங்கள் வேலையைப் பார்த்தன. புலி இப்படியே ஒவ்வொரு பசுக்களிடம் மெதுவாய் பேசி 3 பசுக்களைக் கொன்றுவிட்டது. நந்தகோபர் மிகவும் வருத்தமாக இருந்தார். பசுக்கள் அனைத்தும் மறுநாள் மேய்ச்சல் முடித்து வீடு திரும்பும் போது, ஒரு பசு மட்டும் காட்டிற்குள் செல்வதை யசோதா பசு பார்த்தது. யசோதா பசு மெதுவாக அதன் பின்னால் போய் பார்த்தது. அது புலியுடன் பேசிக்கொண்டு காட்டிற்குள் செல்வதை பார்த்து அதிர்ந்தது. யசோதா பசுவும் மெதுவாக காட்டுக்குள் சென்றது. அந்த புலி பசுவை கொல்வதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தது. சத்தம் போடாமல் வீட்டிற்கு வந்தது. நந்தகோபாலர் யசோதாவை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். "நீயும் காணாமல் போய்விட்டாயோ என்று நான் மிகவும் கவலைப்பட்டேன்" என்றார். யசோதா பசு, "நாம் மிகுந்த ஆபத்தில் உள்ளோம். உள்ளே வாரும் நந்தகோபரே" என்று சொல்லிக்கொண்டு கொட்டகைக்குள் சென்றது. யசோதா பசு நடந்த விஷயத்தை எல்லாம் நந்தகோபரிடம் சொன்னது. நந்தகோபர் மிகுந்த அதிர்ச்சியுற்று, "நாளை நீ மெதுவாக அந்த புலியிடம் பேச்சு கொடுத்து அதனுடன் காட்டிற்கு செல். நான் பின்னால் வருகிறேன்" என்றார். "அந்த புலியை நாம் கொல்வோம்" என்றார். புதிய திட்டம் உருவானது. மறுநாள் காலை பசுக்கள் மேய்ச்சலுக்கு சென்றன. வழக்கம் போல் புலி மெதுவாக ஒரு பசுவிடம் பேச்சு கொடுத்தது. உடனே யசோதா பசு, "என்ன புலி நண்பரே, என்னையெல்லாம் விருந்துக்கு கூப்பிட மாட்டீரா?" என்றது. யசோதா பசு கூறியதை கேட்டதும் புலி சிறிது சந்தேகமடைந்து, "சரி நண்பா, நீ என்னுடன் வா, உனக்கு இன்று நல்ல விருந்து இருக்கிறது" என்று சொன்னது. புலிக்கு ஒரே மகிழ்ச்சி. நல்ல கொழுத்த பசு, ஒரு வாரத்திற்கு நல்ல வேட்டை என்று மனதுக்குள் நினைத்தது. மாலை பசுக்கள் அனைத்தும் வீடு திரும்பும் போது யசோதா பசு மட்டும் காட்டிற்குள் மெதுவாக புலியுடன் சென்றது. அதன் காலில் இரவில் மட்டும் ஒளிரும் ஒரு வண்ணத்தை பூசிக்கொண்டு அது காட்டிற்குள் சென்றது. நந்தகோபர் மற்ற பசுக்களை வீட்டில் அடைத்து வைத்துவிட்டு மெதுவாக அந்த பசுவின் கால் தடத்தை பின்தொடர்ந்தார். காட்டிற்குள் யசோதாவும் புலியும் செல்லும்போது 2 வழிகள் தென்பட்டன. புலி எப்போதும் போகும் வழியில் செல்லும் போது யசோதா பசு, "நாம் அந்த வழியில் செல்ல வேண்டாம், இந்த பக்கம் செல்வோம்" என்று கூறியது. புலி சற்று சந்தேகத்துடன், "ஏன்?" என்றது. யசோதா பசு, "எனக்கு இடது கண் சரியாகத் தெரியாது, அதனால்தான் உன்னை செல்ல சொல்கிறேன்" என்று கூறியது. உடனே புலி, "நமக்குத்தான் இந்த காடே அத்துப்படியாச்சே" என்று சொன்னது. உடனே யசோதா பசு, "நண்பா, நீ முன் செல், நான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன்" என்றதும் புலிக்கு ஏக சந்தோஷம். சற்று தூரம் சென்றபோது புலி கால் இடறி ஒரு பள்ளத்தில் விழுந்தது. என்ன நடக்கிறது என்பதை யோசிக்கும் முன்பே எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது. அது ஒரு புதைகுழி. சேரும் சகதியுமாக இருந்தது. புலி உடனே யசோதாவை பார்த்து, "நண்பா, என்னை காப்பாற்று" என்று கத்தியது. யசோதா பசு அந்த புலியை எட்டிப் பார்த்து சிரித்தது. "என்ன சிரிக்கிறாய் நண்பா?" என்று புலி கேட்டது. யசோதா, "என் நண்பர்களை நீ எப்படி கொன்றாய் என்று உனக்கு நினைவிருக்கிறதா?" என்றது. புலிக்கு இப்போதுதான் எல்லாம் புரிகிறது. எல்லாம் திட்டமிட்ட செயல். யசோதா பசு வழியே வந்து நம்முடன் பேசும் போதே நாம் சுதாரித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. நந்தகோபரும் ஊர் மக்களும் யசோதாவின் கால் தடத்தை பின்தொடர்ந்து சரியாக யசோதா இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர்.
புலி இதுவரை வஞ்சகமாக செய்து வந்த காரியத்திற்கு தக்க தண்டனை கிடைத்தது. புதைகுழியில் சிக்கி மாண்டது. யசோதாவை ஊர் மக்களும் நந்தகோபரும் பாராட்டினர். அன்று இரவு மாட்டுக் கொட்டகையில் எல்லா பசுக்களும் யசோதாவை பாராட்டியது. மற்ற பசுக்கள் உனக்கு எப்படி அந்த பக்கம் புதைகுழி இருப்பது தெரியும் என்று யசோதாவிடம் கேட்டன. அதற்கு யசோதா, நான் சிறுவயதில் ஒரு முறை வழி தவறி அந்த காட்டிற்குள் சென்று விட்டேன். அப்பொழுது அந்த குழியில் சிக்கிக்கொண்டு தவித்தேன். நந்தகோபர்தான் என்னை காப்பாற்றினார் என்றது. சரியாக அந்த நேரம் பார்த்து மாட்டுக் கொட்டகைக்குள் நந்தகோபுரம் வந்தார். என் இனிய யசோதா, உன் புத்திசாலித்தனத்தால் நாம் அனைவரும் காப்பாற்றப்பட்டோம். உனக்கு நன்றி என்று கூறினார். கதையின் நீதி: நம் உண்மையான நண்பன் நம்மை எப்போதும் தீய வழியில் செல்லாமல் காக்கவே முற்படுவான். அவனே உண்மையான நண்பன். உங்களுக்கு இந்த சேனல்ல வர கதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.